everyone, welcome back to my channel. Last vlog எடுத்து ஒரு 1 month கிட்ட ஆகுது. இன்னைக்கு வந்து டேட் செப்டம்பர் 4th. ஸோ நான் லாஸ்ட் vlogல சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 10ல வந்து நான் எங்கே ட்ரிப் போகிறேன்னு சொல்கிறேன்னு. ஸோ இப்போ வந்து செப்டம்பர் 4th கிட்ட ஆயிடுச்சு. நான் 6th வந்து எனக்கு early morning flight. ஸோ நான் எங்கே போகிறேன்னா நானும் என்னோட அக்காவும் தான் வந்து போகிறோம். ஸோ நாங்கள் வந்து எங்கே போகிறோம்னா துபாய் தான் போகிறோம். துபாயில் 2 days அண்ட் அபுதாபியில் 2 days. ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்னெல்லாம் பார்ப்பீங்கன்னா நான் என்னெல்லாம் ட்ரெஸ் பேக் பண்ணுறேன், அப்புறம் ஏர்போர்ட் போகிற வரைக்குமே நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். சும்மா ஒரு லாஸ்ட் 2 daysல என்னெல்லாம் பண்ணுறேன்றது தான் இந்த vlogல நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். வந்து செப்டம்பர் 4th ஆயிடுச்சு. எனக்கு 6th அன்னைக்கு ஏர்லி மார்னிங் தான் ஃப்ளைட் 5:05க்கு. ஸோ நான் நாளைக்கு நைட்டே பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்புனாதான் எங்கேருந்து சென்னை போகிறதுக்கு ஒரு 2.5-3 hours ஆகும் மேக்ஸிமம் டிராஃபிக் இருந்தாலுமே. ஸோ ஏர்போர்ட் போயிட்டு அங்கே ஒரு 2:30 அந்த மாதிரி இருந்தால் போதும். பிகாஸ் எனக்கு 5:05 தான் ஃப்ளைட். ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்குறப்ப நான் ஆல்ரெடி துபாயில் இருப்பேன், ஒரு முடிச்சுட்டு வந்திருப்பேன். இந்த டைம் ஏதோ புதுசாக 3 ரூல் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து 3000 AED வந்து உங்களோட டெபிட் கிரெடிட் கார்டு இல்லைனா வந்து கேஷாக நீங்கள் வச்சுருக்கணும். அண்ட் உங்களோட அக்காமடேஷன் நீங்கள் வந்து அங்கே ஸ்டே பண்ணுறது வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரூஃபாக காமிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அக்காமடேஷன் அண்ட் உங்களோட ரிட்டர்ன் டிக்கெட். ஸோ இதுதான் உங்களோட 3 நியூ ரூல்ஸ். நீங்கள் வந்து ஒரு டூரிஸ்ட்டாக விசிட் பண்ணுறீங்கன்னா. இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ரொம்ப நிறைய வேலைலாம் இல்லை. பட் நான் வந்து ட்ரிப் போகிறதுனால மியா வந்து கொஞ்சம் பத்திரமா வந்து டேக் கேர் பண்ணணும். ஸோ வந்து வீட்டில் தான் வந்து சொல்லிட்டு போகிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவளை தனியாக விட்டுட்டு போகிறேன் மம்மி டாடியோட. ஸோ அவள் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் தான் அவளோட ரொம்ப க்ளோஸாக இருப்பேன். நான் வந்து அவளுக்கு போய் ட்ரீட்ஸ் வாங்கணும், அப்புறம் வந்து எங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கணும். என்னோட ஸ்பெக்ஸ் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது. நான் வந்து காமிக்கிறப்பங்க ரிப்போர்ட்டு இப்படி லைட்டாக குனிஞ்சாலே வந்து டைம் இப்போ வந்து விழ மாட்டேங்குது. பட் லூஸாக இருக்குது. அது வந்து அங்கே போயிட்டு நான் இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். ஸோ அதனால இதை வந்து லைட்டாக போய் லென்ஸ் கட் போயிட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மெயினாக நான் வந்து டாக்டர்கிட்ட போனோம். எதுக்குன்னா வந்து என்னோட ஐ வந்து நேற்று ஒரு 5 hours தான் லென்ஸ் யூஸ் பண்ணேன். ஆனால் திடீர்னு வந்து ரொம்ப ட்ரை ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேற்று நைட் ஃபுல்லாக வந்து எரிஞ்சிட்டே இருந்துச்சு. தூக்கம் இல்லாததுனாலன்னு இல்லை, பட் லென்ஸ் நான் ரிமூவ் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. நான் இப்படி இருக்க வரவே இல்லை, அவ்வளோ ட்ரையாக இருந்துச்சு. அதனால வந்து ஃபுல்லாக ரெட் ஆகிடுச்சு. இன்னைக்கு காலையில் வரைக்கும் இப்போ வரைக்குமே அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். ஒரு கண்ணில் 2 கண்ணுலையுமே அப்படி தான் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து ட்ரிப் போயிட்டு அங்கே போய் அந்த மாதிரி ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா என்னால் லென்ஸும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால இப்போவே போய் டாக்டர்கிட்ட ட்ராப்ஸ் எதாவது கொடுப்பாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்டா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கும் நாளைக்கும் வந்து லென்ஸ் யூஸ் பண்ணாமல் அதுக்கு தான் ஸ்பெக்ஸ் போட்டு வெளியே போகலான்னு இருக்கேன். எப்படியும் நாளைக்கு நைட் தானே ஃப்ளைட். அப்போயும் வந்து நான் லென்ஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்போயும் ஸ்பெக்ஸ் போட்டுட்டு அங்கே போயிட்டு நம்ம 6th நைட்லேருந்து நாங்கள் வந்து வெளியே போவோம். ஸோ 6th நைட்லேருந்து அப்போது யூஸ் பண்ணாலே போதும். ஸோ இப்போ வந்து எனக்கு இவ்வளோ வேலை இருக்குது. அதுக்கப்புறம் நான் அக்ரிலிக்ஸ் பண்ணுறதுக்காக நெயில் க்ளூ மட்டும் போயிட்டு வாங்கணும். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்னா எனக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் வேலை இருக்குது. நான் இதுக்கப்புறம் தான் வந்து கையிலையும் காலையும் வந்து வேக்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணணும், ஐப்ரோஸ் பண்ணணும். லாஸ்ட் வீக் தான் பண்ணேன், பட் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டேன்னா வந்து கரெக்ட் ஆகிடும். இன்னைக்கு நைட்டே வந்து நான் அக்ரிலிக்ஸ் பண்ணி முடிச்சிடுவேன் மோஸ்ட்டாக. ஏன்னா நாளைக்கு காலையில் வந்து எழுந்துச்சி ஷவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மத்தியானம் வந்து கொஞ்சமாக தூங்கலான்னு இருக்கேன். தூங்கிட்டால் தான் எனக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக இல்லாமல் இருக்கும். எல்லாம் வந்து தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். அப்புறமா லென்ஸ் போடுறது அதுவுமே வந்து கஷ்டமாக இருக்கும். மோஸ்ட்டாக நான் பேக் பண்ணுறது வந்து நாளைக்கு காலையில் தான் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து ப்ராப்பராக உங்ககிட்ட எல்லாத்தையும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ராலியில் வச்சு பேக் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப். எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து vlogs-ஆ வந்து போடுறேன். நாங்கள் அந்த 4 daysக்கு வந்து ஃபுல்லாக பிளான் போட்டு வச்சுருக்கோம். லைக் ஒரு 1 hour கூட வந்து வேஸ்ட் பண்ணாத மாதிரி. ஸோ நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம், எங்கெல்லாம் போகிறோன்னு வந்து நான் உங்களுக்கு அந்த vlog-ல வந்து ஃபுல்லாகவே காமிச்சிட்றேன். இதுதான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க குட்டி மியாவ். ஸோ இவகிட்ட வந்து 3 கலர்ஸ் இருக்குது. பிளாக் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, அதுக்கப்புறம் ஒயிட் கலரும் இருக்குது. க்யூட்டாக இருக்கால, டிஃப்ரெண்ட்டாக இருக்கா மியா. இவனா குட் கேர்ள் தெரியுமா. வீட்டில் அவள் பார்த்து கேட் சண்டில் பூந்து 2nd floor வரைக்கும் போய் தூங்கிட்டு வரா. இவளை நாங்கள் வந்து கூப்பிடக்கூட இல்லை வீட்டுக்குள்ளே. ஆனால் எங்கேருந்து வந்தா தெரியுமா? எங்கள் வீட்டுக்கு வந்து நியூவாக வந்து ஒரு பூனை வந்திருக்கு. அது வந்து மியாவோட அம்மாவா இல்லைனா வந்து மியாவோட அக்காவான்னு தெரியல. அதோட குட்டி தான் இது.
ஸோ அது நிறைய குட்டி போடுச்சு. பட் இது ஒன்று தான் வந்து இதோட இருக்குது, மீதி எல்லாமே செத்து போயிடுச்சு. ஸோ இவன் வந்து இப்போ டெய்லி எங்களோட வீட்டில் தான் வந்து தூங்கிட்டு இருக்கான். நாங்கள் இப்போ வந்து கடைக்கு போகிறோம். ஓகே, நீயும் போய் தூங்கு. டாடா. இந்த ஷாப்புக்குள்ளே போய் நெயில் க்ளூ இருக்கான்னு பார்ப்போம். இருந்துச்சுன்னா வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம். இப்போ நாங்கள் வந்து பானிபூரி சாப்பிட்றதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பானிபூரி சாப்பிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு ஸ்வேதா வந்து நான் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெடிக்கல்ஸ் போயிட்டு டாக்டர் வந்து 2 ட்ராப்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். டாக்டர் வந்து என்னோட 2 கண்ணுலையுமே வந்து அலர்ஜி மாதிரி ஆயிருக்கு. ஸோ 2 to 3 days கிட்ட லென்ஸ் யூஸ் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் அப்போ தான் சொன்னேன், இல்லை நான் ட்ரிப் போகிறேன், கண்டிப்பாக போட்டாகணும் அப்படின்னு சொன்னேன். அந்த 2 ட்ராப்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதை வந்து போட சொல்லியிருக்காரு. அதனால தான் வந்து ட்ரை ஆகுது, இந்த அலர்ஜி மாதிரி ஆயிருக்கு. ஸோ இதை நீ வந்து ஒரு ட்ராப்ஸ் வந்து ஒரு 3 months வந்து கண்டினியூஸாக போட சொல்லியிருக்காரு. இன்னொன்று வந்து ஒரு 5 daysக்கு தான் போட சொல்லியிருக்காரு. ஸோ பார்ப்போம், இன்றைக்கும் நாளைக்கும். மோஸ்ட்டாக நான் வந்து 6th அன்னைக்கு ஈவினிங் வரைக்குமே வந்து போனாமல் தான் இருக்க போகிறேன். நைட்டு தான் நாங்கள் வந்து மோஸ்ட்டாக வெளியே போவோம். நைட்டு தான் வந்து ஆமாம், ஏன்னா வந்து நைட் தான் வந்து டயனா தான் சிஸ்டர் சொன்னா. அவளை வந்து அக்கான்னு கூப்பிட்றது வந்து ரொம்ப வியர்டாக இருக்குது எனக்கு. ஸோ அவள் வந்து வந்ததுக்கப்புறமா வந்து நாங்கள் நைட் ஒரு 2 places பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்குமே வந்து ஒன்று வந்து க்ளோசிங் டைம் வந்து கிட்டக்கிட்டையாக இருக்குது. ஸோ அதுக்கு போக முடியுமான்னு தெரியல. பட் ஆனால் இன்னொன்று வந்து டைமிங்லாம் கிடையாது. அந்த பிளேஸ்க்கு வந்து கண்டிப்பாக போவோம். அதுக்கப்புறம் தூங்கி எழுந்துட்டு நெக்ஸ்ட் டே தான் 7th அன்னைக்கு தான் வந்து அபுதாபியில் பிளான் பண்ணியிருக்க பிளேசஸ் வந்து கொஞ்சமாச்சும் கவர் பண்ணோம். டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8 o'clock கிட்ட ஆக போகுது. ஸோ நான் டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேக்சிங் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெயில்ஸ் பண்ணிட்டேன்னா இன்னைக்கு வந்து டைம் வந்து அதுலேயே போயிடும். என்ன மியா, யார் உன்னை பெட் மேலே ஏற சொன்னா? இரு வரேன். ஏன் யாரும் நாங்க ஏற சொன்னா? இதுக்கு தான் கத்திட்டே இருக்கியா? வா. இவ வந்து இந்த மாதிரி பெட் மேலே ஏறி உட்காந்துருவா. ஆனால் அவளுக்கு அங்கேருந்து இறங்க தெரியாது இல்லை. இப்போ நான் வந்து கிட்ட போனால் என் ஷோல்டரில் வந்து ஏறிப்பா. ஓய் மியா, வா. வரியா? நிக்கட்டா கிட்ட வந்து வெயிட் பண்ணு. வா வா. வரமாட்டியா? அப்புறம் எதுக்கு கூப்பிட்ட நீங்க? வா. சரி நான் போறேன். பாய் பாய். வா கம். ஸோ அதுதான். இதுக்கப்புறம் நான் வந்து வேக்சிங்கும் நெயில்ஸும் வந்து பண்ணி முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறமா நான் தூங்கிடுவேன். அதுக்கே ஆல்மோஸ்ட் 12 o'clock கிட்ட ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் தூங்கினா தான் வந்து நாளைக்கு வந்து பேக் பண்ணணும். அதுக்கப்புறம் மீதி வேலைலாம் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் வந்து கொஞ்சமாச்சும் டயர்ட் ஆகாமல் இருக்கும். தூங்கியும் கொஞ்சம் ஒரு மார்னிங் ஒரு 6:30க்கு எழுந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 6.5 hours கிட்ட ஸ்லீப் ஆச்சு கிடச்ச மாதிரி இருக்கும். இப்போவுமே நான் தூங்காமல் இருந்தேன்னா அதுக்கப்புறம் ட்ரிப் ஃபுல்லாக வந்து நல்லா தூங்கு மூஞ்சி மாதிரியே தான் இருப்பேன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஈவினிங் ஒரு 5 o'clock கிட்ட ஆக போகுது. இன்னுமே நான் வந்து பேக் பண்ணி முடிக்கல. இன்றைக்கி மார்னிங்கே பேக் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு காலையில் எழுந்துச்சு கொஞ்சமாக வந்து நெயில்ஸ் வந்து ஷேப் பண்ணணுன்னு இருந்தேன். ஸோ இதுதான் வந்து நேற்று நைட் நான் பண்ண நெயில்ஸ். ஸோ இந்த அக்ரிலிக் நெயில்ஸ் வந்து நானே தான் பண்ணேன். எங்கேயுமே கற்றுக்கல. பட் சும்மா நானே யூடியூப் பார்த்து ட்ரை பண்ணி வந்து பண்ணுறது தான். ரொம்ப சிம்பிளாக தான், வெறும் ஒயிட் கலர் தான் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இது வந்து எல்லா ட்ரெஸ்ஸோடையும் வந்து மேட்ச் ஆகுங்க.
நைட் வந்து இதை நான் ஆல்மோஸ்ட் போட்டு முடிக்கிறதுக்கே வந்து 2 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஷேப் பண்ணுறதுக்கான எனக்கு டைம் இல்லை. ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் வந்து எழுந்து இதை ஷேப் பண்ணுறதுக்கு ஒரு 9:30 கிட்ட ஆயிடுச்சு. ஒரு 7 o'clockலேருந்து 9:30 வரைக்கும் பண்ணேன். ஆஃப்டர்நூன் சாப்பிட்டதுக்கப்புறமா நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணேன். ஐப்ரோஸில் இருக்க எக்ஸ்ட்ராஸ்லாம் எடுத்தேன். அண்ட் நேற்று நைட்டே வந்து நான் கையிலையும் காலையும் வந்து ஃபுல்லாக வேக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து போய் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து முடிச்சிட்டேன்னா என்னோட பேக்கிங் ஃபுல்லாகவே டன். இப்போ நான் வந்து உங்களுக்கு பேக் பண்ணுறது தான் வந்து காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட கேபின் பேக் வந்து பேக் பண்ணி முடிக்கிறேன். கேபின் பேக்கில் வந்து நான் மோஸ்ட்டாக ஹேட்ஸ், ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் மேக்கப் பவுச். மேக்கப் வந்து நான் நிறையலாம் எடுக்கல. அப்புறம் இதில் ஃபுல்லாக சன்கிளாஸஸ் இருக்குது. இதில் வந்து மேக்கப் ரிமூவர், மேக்கப் வைப்ஸ். ஸோ இது எல்லாமே நான் வந்து இந்த கேபினில் வந்து போட்டுடலான்னு இருக்கேன். ஸோ என் கசின் வந்து ஃபியூ திங்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நான் வந்து ஃபர்ஸ்ட் இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது மேலே வந்து என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து கொஞ்சமாக வைக்க போகிறேன். ஸோ என்னோடய கேபின் பேக்கில் வந்து நான் 10 kgs எடுத்துகிட்டு போகலாம். ஸோ 10 kgs வர வரைக்கும் நான் என்னோடய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து இதில் வச்சு பேக் பண்ண போகிறேன். இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா என்னோடய செக்கின் பேக்கில் வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடுச்சு. மேபி மேக்கப் வந்து நான் இதில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலான்னு இருக்கேன். மேக்கப் பவுச்சில் வந்து நான் நிறையலாம் வச்சில்ல. ஃபியூ லிப்ஸ்டிக்ஸ் எடுத்துருக்கேன். ஒரு ப்ளஷ், ஒரு ஹைலைட்டர், ஒரு ப்ரான்சர், அவ்வளோதான். ஜஸ்ட் ஃபியூ லிப்ஸ்டிக்ஸ் தான் எடுத்துருக்கேன் எக்ஸ்ட்ராவாக. ப்ரஷ் ஒன்று, ஒரு லூஸ் பவுடர், ரைலானோட டெர்மா பேலட் மட்டும்தான் எடுக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து நான் இந்த ஒரு பவுச்சுக்குள்ளே போட்டு ஜிப் பண்ணி நான் இதுக்குள்ளே வச்சு இந்த சைடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட போகிறேன். இது கூடயே வந்து நான் இந்த மேக்கப் வைப்ஸ் அண்ட் மேக்கப் ரிமூவரையும் இதிலே வச்சு, ஸோ மேக்கப் அண்ட் மேக்கப் வைப்ஸ் வந்து பக்கத்துலேயே இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே போய் எல்லாமே வந்து கழிச்சு போடுவேன்னா. ஸோ இந்த சைட்லையும் நான் வந்து இன்னும் ஃபியூ ட்ரெஸ்ஸஸ் வந்து ஃபில் பண்ண போகிறேன். 4 நைட்ஸ்க்கு வந்து நான் 3 நைட் ட்ரெஸ் எடுக்கிறேன். இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து என்னோடய ஹாஃப் ட்ரெஸ் தான் நான் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறேன். பட் 4 days ட்ரிப் தான். ஆனால் நாங்கள் வந்து ஒரு லொக்கேஷனுக்கும் வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு இருக்கோம். ஸோ அவள் தான் வந்து மீதி என்னோட எல்லா ட்ரெஸ்ஸஸுமே எடுத்துகிட்டு வருவா. ஆனால் அவளோட ட்ரெஸ்ஸஸுமே நான் வந்து இங்கேருந்து ஃபியூ எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இப்போ நான் என்னோடய ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வைக்கிறது எல்லாமே நான் அவளோட இதுதான் வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து நான் என்னோடய இன்னர்ஸ் எல்லாமே வந்து இந்த பேக்கில் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே நான் வந்து இங்கே வைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம இதெல்லாம் பேக் பண்ணி வச்சா நம்ம அங்கே போய் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும், அங்கங்கே கழிச்சு போடாமல். ஸோ இது எல்லாமே நான் வந்து இதுக்குள்ளேயே மோஸ்ட்டாக வச்சிடலாம்னு நினைக்கிறேன். இந்த 2 ஷால் மட்டும் நான் எடுத்துருக்கேன். இது ஏன்னா வந்து நாங்கள் அபுதாபியில் வந்து ஒரு கிராண்ட் மாஸ்க் போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட ஹேர்லாம் வந்து கவர் பண்ணி அது கட்டணும். ஸோ அதனால் வந்து இந்த பிளாக் ஷால் அண்ட் ஒயிட் ஷால் வந்து எடுக்கிறேன். பட் இது ரெண்டுமே நான் வந்து செக்கின்ல வந்து போட்டுடலான்னு இருக்கேன். இப்போ நான் வந்து அவளோட ட்ரெஸ்ஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இது வச்சிடலாம். ஸோ இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு. ஸோ ஃபியூ ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுத்து இந்த சைடில் வந்து அந்த பேக் பண்ணி நம்ம லாக் பண்ணோம்ல, அதுக்கு மேலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஜிப் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அவ்வளோதான். இந்த கேபின் பேக் வந்து ரெடின்னு நினைக்கிறேன். இதில் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் மட்டும் நான் எடுக்க போகிறேன். கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா எனக்கு இடம் இல்லை இதுக்கப்புறம் இதில் வைக்கிறதுக்கு. க்ளோஸ் பண்ணிவிட்டு இது மூடுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ட்ரை பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு $10 kgs இருக்குமான்னு தெரியல, மோஸ்ட்டாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். பட் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா இதில் வந்து ஃபியூ ட்ரெஸ்ஸஸ் எடுத்து செக்கின் பேக்கில் வந்து நான் போடணும். இப்போ நான் வந்து வெயிட் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து செக்கின் பேக் வந்து பேக் பண்ணிடலாம். இதில் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா 2 kgs இருக்குது. இப்போ வந்து கொஞ்சமாக ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு
நம்ம வந்து செக்கிங்கில் தான் போட்டாகணும். வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கேன். நம்ம திருப்பி வந்து வெயிட் போட்டு பார்ப்போம். 60-55 இருந்துச்சு. இப்போ வந்து 70-40 காமிக்குது. ஸோ வந்து கரெக்டாக வந்து 10 kgs இருக்குது. ஸோ இதை வந்து நான் அப்படியே விட்டுட்டு மீதி எல்லாமே வந்து நான் செக்கின்ல தான் வந்து போட போகிறேன். செக்கினுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு பேக் தான் எடுக்கிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் பேக் பேக் தான் வந்து எடுக்கலாம்னு என் ஃபோன் வச்சுருக்க ட்ரைபாட் வந்து என்னோட பேக் பேக்கில் வந்து பத்தாது. ஸோ வந்து இதில் வந்து ஃபிட் ஆகுமா, ஸோ அதனால் நான் இந்த பேக் எடுக்கிறேன். ஏர் அரேபியாவில் வந்து வெறும் கேபின் பேக் மட்டும் தான் 10 kgs அலௌடு. இதுவே நான் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அபுதாபி டு சென்னை ரிட்டர்ன் வரும்போதுனாலும் வந்து அதே ஃப்ளைட்டில் வந்து போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேபினில் வந்து 7 kgs தான் அவங்க அலோவ் பண்ணுறாங்க. ஸோ என்கிட்ட இருக்க திங்ஸே நான் வந்து அவகிட்ட பாதி எடுத்து கொடுத்துட்டு தான் ரிட்டர்ன் வரும்போது வரணும். ரிட்டர்ன் வரும்போது நான் எத்தியாரில் வந்து எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் போடலாம். அவங்கக்கிட்ட கொஞ்சமாக எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ வந்து நான் எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் எனக்கு தேவையும் இல்லை. அவளோட ட்ரெஸ்ஸஸும் இருக்குது. ஸோ ரிட்டர்ன் வரும்போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவகிட்ட ஆல்ரெடி பேக் ஃபுல் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருந்தா. ஆனாலும் கொஞ்சமாக நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4 to 5 kgs வந்து எம்டியாக எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்கிட்ட இருக்க திங்ஸ் வந்து நான் அவள் இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்டாக கரெக்டாக தான் இருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து மீதி கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. இது எல்லாமே தான் வந்து இதுக்குள்ளே பேக் பண்ணணும். 10 to 11 hours கிட்ட நான் அபுதாபி ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து எனக்கு ப்ரெட் வந்து கேட்டிருக்கேன் சாப்பிட்றதுக்கு. ஸோ வந்து அதை மட்டும் நைட் வந்து மம்மி ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா அதையும் நான் வந்து இதுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ அது கூட அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வந்து கீழே நான் அவளோட ஃபியூ ட்ரெஸ்ஸஸ் வந்து வைக்க போகிறேன். இந்த பேக் நான் மோஸ்ட்டாக ட்ரைபாட்காக தான் எடுத்துருக்கேன். ஏன்னா இது லாங்காக இருக்குது, ஃபிட் ஆகணும்னு. ஆனால் இதுவே இவ்வளோ இருக்குது. ஸோ இது என்ன பண்ணலான்னு தெரியல. சரி பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபிட் பண்ணலாம். இப்போ இது எல்லாமே நான் வைக்கணும். நான் வந்து டக்குன்னு அடுக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, நீங்கள் வந்து இன்னும் ஃபுல் பாட்டில்ஸாக சப்போஸ் வெயிட் அதிகமாகும் தான் நான் வந்து இதெல்லாம் எடுக்கல. இந்த பாட்டில்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் வந்து இப்போது இது வந்து ஹேர் சீரம் அண்ட் பாடி ஹைலைட்டர். ஸோ இது வந்து நான் இந்த ஹேர் சீரம் வந்து இதுவாக ஒரு குட்டி பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த பாடி ஷிம்மர் ஆயிலை வந்து இதில் ஊற்றிருக்கேன். ஸோ இது எல்லாமே குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு போனாலே போதும். இவ்வளோவே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் கண்டிப்பாக. ஸோ இது ரெண்டுமே நான் வீட்டிலே வச்சுட்டு இது வந்து இந்த குட்டி ஜிப்லாக் கவரில் வந்து போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ இது ஈஸியாக இருக்கும், நமக்கு வெயிட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பேக்கில் வந்து நான் எனக்கு டாக்டர் கொடுத்த 2 ஐ ட்ராப்ஸ் வந்து இதுக்குள்ளே போடுவேன். பட் அதுக்கப்புறம் இப்போ நான் நைட்குள்ளேயே வந்து அதை ஒரு 2 times போடணும். ஸோ இப்போதைக்கு நான் இதில் போட்டு வைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டாய்லெட்ரிஸ் எல்லாம் போடுறேன். இது எல்லாமே வந்து குட்டி குட்டியாக தான் நான் எடுத்திருக்கேன். எல்லாமே ட்ராவல் சைஸ் தான். ஸோ இதில் வந்து நான் பாடி லோஷன் வச்சுருக்கேன், ஃபேஸ் மாய்ஸ்சரைசர், ப்ரஷ், சன்ஸ்க்ரீன், ரேசர், பேஸ்ட், அப்புறம் ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறமா வந்து ஹேண்ட் க்ரீம். ஸோ இது எல்லாமே தான் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நான் வந்து இதுக்குள்ளே போட்டுருப்பேன். அதுக்கப்புறமா வந்து இந்த ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா, ஷாம்பூ இருக்குது, கண்டிஷ்னர் இருக்குது, பாடி வாஷ் இருக்குது. ஸோ இதையுமே வந்து நான் இதில் போட்டுறேன். லென்ஸ் சொல்யூஷன், இவ்வளோ லென்ஸ் சொல்யூஷன்லாம் எடுக்கல. இதில் வந்து நான் இன்னொரு ஒரு பாட்டிலில் வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு இதில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஒரு 4 days ட்ரிப் தானே. ஸோ இதையுமே வந்து இங்கே தான் நம்ம இங்கே வச்சுக்கலாம். அண்ட் ஒரே ஒரு பாடி மிஸ்ட் வந்து நான் வந்து செக்கின்ல தான் எடுக்கிறேன். ஏன்னா இது வந்து 236 ml. நீங்கள் வந்து கேபினில் எடுக்கிறீங்கன்னா வந்து 100 ml தான் வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ இது வந்து நான் இதுக்குள்ளே போடுறேன். ஸோ ஜுவல்லரி பாக்ஸில் வந்து நான் என்னோட எல்லா ஜுவல்லரி அப்புறம் எக்ஸ்ட்ரா ரப்பர் பேண்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ட்ரெஸ்ஸில் வந்து ஸ்டிக் பண்ணுறது, நம்ம ட்ரெஸ் வந்து நவராமல் இருக்கிறதுக்காக ஸ்கின்னில் ஸ்டிக் பண்ணிவிட்டு ட்ரெஸ் வந்து நம்ம இது மாதிரி ஒட்டி போடல. ஸோ அதுதான் இது வந்து நான் 1 எடுத்திருக்கேன். இன்கேஸ் நமக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ இது வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வைக்க போகிறேன். கொஞ்சமாக ஸ்நாக்ஸ், அப்புறம் வந்து முறுக்கு, அதுக்கப்புறம் ஃபியூ பிஸ்கெட்ஸ். எல்லாமே வந்து புதுசு தான். நான் அப்படியே வந்து வைக்கிறேன். இந்த கவர்லேயுமே வந்து போடுறேன்.
ஒரே ஒரு ஹீல் மட்டும் நான் எடுக்கிறேன். இது ரெண்டுமே வந்து அந்த கிராண்ட் மாஸ்க்கு யூஸ் பண்ணுற 2 ஷால்ஸ். ஸோ இந்த பவுச் ஃபுல்லாகவே வந்து சன்கிளாஸஸ் தான் இருக்குது. இதையுமே வந்து நான் இந்த மேலேயே வைக்க போகிறேன். எங்களோட ட்ரிப்க்கு வந்து Day 1, Day 2, Day 3 என்னெல்லாம் பிளான், எந்தெந்த பிளேஸஸ்க்கு வந்து எந்தெந்த ட்ரெஸ் போடணும், எந்தெந்த டைமிங்க்கு போகணும்னு நான் வந்து எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். இது வந்து என்னோடது. அவகிட்டயும் என்னமோ ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ அவள் வந்து என்னென்ன பிளேஸ்க்கு வந்து எந்தெந்த ட்ரெஸ் போடணும்னு. ஸோ இதுவுமே வந்து நான் பத்திரமா வந்து எடுத்துகிட்டு போகணும். இதை வந்து நான் மடித்து இது உள்ளே வந்து வைக்க போகிறேன், தொலைக்காமல் இருக்கணும். பட் இல்லைனாலும் எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் டைமிங்ஸ் மட்டும் மறக்கும். என்னென்ன ட்ரெஸ்க்கு ஏன்னா அவ்வளோ பிளான் போட்டிருந்தோமா, என்னென்ன பிளேஸஸ்க்கு வந்து என்னென்ன ட்ரெஸ் போடணும்னு. ஸோ வந்து எனக்கு அப்படியே வந்து ஞாபகமே இருக்குது. இதையுமே வந்து நான் இதுக்குள்ளேயே வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு பவுச் மட்டும்தான் இருக்குது. பவர் பேங்க் வந்து நான் சார்ஜ் போட்டிருக்கேன். ஸோ அதோட கேபிள், பவர் பேங்க், என்னோடய ஃபோன் சார்ஜர், அதுக்கப்புறம் ட்ரைபாட் வந்து 2 ரிமோட்ஸ் வந்து நான் எடுக்கிறேன். ஸோ அந்த 2 ரிமோட்ஸும் அந்த பவுச்சுக்குள்ளே தான் இருக்குது. பவர் பேங்க் வந்து சார்ஜ் ஏறி முடிச்சதுக்கப்புறம் அந்த பவுச் எடுத்து இதுக்குள்ளே வச்சுட்டு ட்ரைபாட்மே எடுத்து வச்சுட்டேன். என்னோட பேக்கிங் டன். இதுக்கு வந்து வெயிட் பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் பேக் ஆல்ரெடி ஃபுல்லாகிடுச்சு. ஏன்னா எனக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் வந்து 20 kg அளவு. நான் ட்ராலி எடுக்கலாம், பட் எடுத்தால் நான் ரிட்டர்ன் வந்து என்னால் எடுத்துகிட்டு வர முடியாது. அதுதான். ஏன்னா வந்து எனக்கு ரிட்டர்ன் வரும்போது எத்திஆரில் வந்து பேக்கேஜ் இல்லை. நெக்ஸ்ட் வந்து நான் இந்த ஃபியூ பிரிண்ட் அவுட்ஸ் மட்டும் எடுத்துட்டேன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நைட் வந்து ஒரு 11 o'clock அந்த வீட்டிலேருந்து கிளம்புனா போதும். ஸோ நாங்கள் வந்து ஒரு 1:30 அந்த மாதிரி போயிடுவோம் மோஸ்ட்டாக. பட் டிராஃபிக் இருந்தால் 2 o'clock மேக்ஸிமம் போயிடுவோம். மேக்ஸிமம் 2 o'clockலாம் போயிடலாம். அண்ட் நான் பேக் பண்ணுறப்போ ஸ்ட்ரைட்னரே டோட்டலாக மறந்து போயிட்டேன். இப்போ நான் ஸ்ட்ரைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்னரை மறக்காமல் பேக்குள்ளே எடுத்து வச்சுருவேன். பத்திரமா இருக்கணும். ஓகேவா? அக்காவை மிஸ் பண்ணுவதானே நீ? வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நான் ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணும்போதே ட்ரெஸ்ஸில் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் நாங்கள் ஒன்ஸ் ஜிப்மர் க்ராஸ் பண்ணுறோம், செம்ம மழை. ஓவர் ரோடே வந்து சுத்தமாக தெரியல, அவ்வளோவா மழை பெஞ்சிட்ருக்கு. சென்னையிலையும் செம்ம மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து ஏர்போர்ட் கிட்ட வர வர கொஞ்சமாக வந்து மழை கம்மியாயிடுச்சு. ஸோ நம்ம ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். நான் வந்து ஆல்ரெடி ஆன்லைன் செக்இன் பண்ணிட்டதுனால என்னை இந்த லைனில் வந்து ரொம்ப நேரம் நிற்க விடல. டக்குன்னு பேக்ஸ்லாம் செக்இன் பண்ணிவிட்டு எங்களை வந்து நெக்ஸ்ட் வந்து இமிக்ரேஷனுக்கு வந்து அனுப்பிட்டாங்க. ஸோ இப்போ நான் இமிக்ரேஷனுக்கு தான் போயிட்டுருக்கேன். இமிக்ரேஷன் முடிச்சுட்டு இப்போ நான் வந்து செக்யூரிட்டி செக்குக்கு தான் வந்து லைனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப க்ரௌடடாக இருக்குது. செக்யூரிட்டி செக்கை முடிச்சாச்சு. இப்போ நான் என்னோடய கேட் கிட்ட தான் வந்து போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப், சென்னை டு அபுதாபி. ஒரு 4.5 hours தான் ஆகும். பட் ஐம் ஸோ எக்ஸைட்டட். ஏன்னா நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தனியாக ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறேன். எல்லாருமே சீக்கிரமாக போனீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து டேக் ஆஃப்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சென்னையோட வியூ வந்து டாப்லேருந்து பார்க்கணும். ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன், பட் திருப்பி பார்த்துட்டே இருக்கிறது எனக்கு வந்து பிடிக்கும். ஃப்ளைட்ஸோட டேக் ஆஃப் ஆகட்டும் இல்லை லேண்டிங் ஆகட்டும், எனக்கு வந்து அது பார்க்குறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். எனக்கு நல்லா தூக்கம் வருது, ஆனால் நான் கண்டிப்பாக தூங்குவேனான்னு எனக்கு தெரியல. சன்ரைஸே ஆயிடுச்சு, எனக்கு சுத்தமாக தூக்கமே வரல. இப்போ வரைக்கும் எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும்தான் வியூ வந்து உட்காந்து பார்த்துட்டு வரேன். ஆல்மோஸ்ட் லேண்டே ஆக போகுது. இப்போ தான் வந்து எல்லாருமே வந்து எந்திரிக்கிறாங்க.
இப்போ தான் நான் ஃப்ளைட்லேருந்து இறங்கி ஏர்போர்ட்குள்ளே வாக் பண்ணி போயிட்டுருக்கேன். இதுதான் அபுதாபியோட புது ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட்டோட பேர் வந்து ஜயத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். சூப்பராக இருக்குது, ரொம்பவே பெருசாக இருக்குது. நீங்கள் வந்து நிறைய வாக் பண்ணிகிட்டே இருக்கணும் இமிக்ரேஷனுக்கு போகிறதுக்கு. இமிக்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட பேக்கேஜ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். டியூட்டி ஃப்ரீயில் எதாவது வாங்குறீங்கன்னா வாங்கிட்டு நீங்கள் வந்து ஏர்போர்ட்லேருந்து எக்ஸிட் ஆகிடலாம். நான் வந்து இங்கே தான் வெயிட் பண்ணணும், ஏன்னா டயனா வர்றதுக்கு வந்து ஒரு 10 hours கிட்ட ஆகும். ஸோ நான் இங்கே தான் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ பேக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு இடத்த பிடிச்சிட்டு உட்காந்துட்டேன். ஸோ வாஷ்ரூம் போயிட்டு நான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சமாக வந்து பசிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு 10 o'clock கிட்ட ஆச்சு மார்னிங். ஸோ வந்து நான் மம்மி கிட்ட ப்ரெட் கேட்டிருந்தேன்ல, அதனால அதை தான் உட்காந்து இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன். நான் வந்து அவளோட பேக்கேஜ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் உட்காந்துருக்கேன். அவளோட ஃப்ளைட் லேண்ட் ஆகிடுச்சு. ஸோ அவளுக்கு வந்து இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு வந்து கொஞ்சமாக லேட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து அவள் பேக்ஸ்லாம் வந்தோடனே வந்து நான் எடுத்து வச்சுட்டேன்னா வந்து எங்களுக்கு வந்து போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னா மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார் வந்து ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு தான் போகணும்.